நம்ம பேசுறதுல மட்டும் தெரியாது சார், நம்ம டிசிஷன் மேக்கிங்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. எங்க அப்பா என்கிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் மாதிரி கேட்டாலுமே என்னோட தாட் ப்ராசஸ்ல நான் கொஞ்சம் வில்லங்கமா யோசிப்பேன் சம்டைம்ஸ். எங்க அப்பா என்கிட்ட சொன்னார், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் ஏன் பண்ணி பார்த்தா நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ஜென்ரலா நான் ரொம்ப காமான கை, சில் கூலான கை. பட் ஏன் எனக்கு அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வரும். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. கண்டினியூ வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும்போது நான் வந்து என்ன பேசினேன்லாம் எனக்கு தெரியல. 1 வீக் கழிச்சு அவங்க சொல்றாங்க வந்து நீ ரொம்ப ஹார்ஷா என்கிட்ட பேசிட்டே இருக்க. நான் ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வரல. நெகட்டிவ் கேரக்டர் ஜென்ரலா பண்ணும்போது சார் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய வரும். இப்போ நாங்க ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம், ஆப்வியஸ்லி அதில் நாங்க தோத்து போயிடுவோம். ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ நாங்க தோத்துக்கிட்டே இருப்போம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அது என்ன ஆயிடுதுன்னா நிஜ வாழ்க்கையில டிசப்பாயின்மெண்ட் வரும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அந்த ரியல் டைம்ல நடக்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் 11வது டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கா? அது என்னோட ஜர்னி சார். தோக்குறது என் ஜர்னி. முன்னெல்லாம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா, என்னம்மா பண்ற, இப்போ வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ற, இந்த மாதிரியான ஒரு ரூட் பிஹேவியர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னால வாட் கைண்ட் ஆஃப் a girl? வெரி 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 ஸ்மைல், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பொண்ணா இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பிளசண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேர்ளா இருந்தது. 6 இயர்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறம் முறைச்சிட்டே இருக்க, சிரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. பழைய சிரிப்பு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணாலும் வரல.